அண்ணன் ராமர் பாண்டியனோட படுகொலை செய்யப்படும் போது ஏன் வந்து அங்கே ஜான் பாண்டியனை வந்து சந்திக்கணும், அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். அங்கே நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் ராமர் பாண்டியனோட குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இந்த படுகொலைக்கு வந்து யார் வந்து துணையாக இருந்தது அப்படின்றது வந்து தென்காசி தொகுதியில் இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது நம்ம அண்ணன் பசுபதி அண்ணனோட ஆதரவாளர் சும்மாவாக இருந்தீங்க. அது இளைஞர்கள், அதாவது மிஞ்சி போன 20 வயசு 22 வயசு இளைஞர்கள் தானே. ஆனால் ஜான் பாண்டியன் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்க, மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்கன்னு நிறைய டைம் வந்து அண்ணன் திரும்பி போகிற வரைக்கும் வந்து கோஷத்தப்பட்டது. அப்போ இந்த வெறுப்புணர்வெல்லாம் யார் சம்பாதிக்கிறது? ஒரு காலத்தில் அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பொது மேடையில் ஒரு சில வார்த்தைகள் வந்து தவறாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டாங்களாம். அண்ணன் பசுபதி பாண்டியன் வச்சா இருந்தாலும் வந்து ஒரு தலைவர் வந்து நம்ம கூத்திரத்தில் பேசிடக்கூடாரா அப்படின்னு அண்ணன் வந்து வருத்தப்பட்டாங்களாம். இது அண்ணன் பசுபதி பாண்டியனோட கூட இருந்த ஒரு சில அண்ணன்மார்கள் இதே பதில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து என்ற சொன்னாங்க பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு தலைவன் என்ற அந்த அகம்பாவம் இல்லாத ஒரு மனிதர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். ஏன்னா நான் நேரில் சந்திச்சிருக்கேன், அவர் அருகாமையில் நான் எதிர்த்துட்டேன். எங்க ஒரு மனுஷன் வந்தாலும் குறை சொல்றீங்க, வரலாற்றையும் குறை சொல்றீங்க. இப்போ நடக்கக்கூடிய படுகொலையெல்லாம் வந்துட்டாங்க, இயக்கங்கள்லாம் வந்து பாடியை வாங்கி கொடுக்க வந்துடுது. ராஜ்குமார் வழக்கறிஞர் ராஜ்குமார் வந்துட்டாரா, இவர் உடலை வாங்கி கொடுக்க தான் வந்துடுறாரு அப்படின்னா சரி, யாருதான் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்கு யாருதான் வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நீங்க குற்றம் சொன்னீங்க அப்படின்னா எப்படி நாளைக்கு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இயக்கங்களா இருக்கட்டும், தலைவர்கள் எப்படி வருவாங்க? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, ஒரு 3 தினங்களுக்கு முன்பு தம்பி தீபக் பாண்டியனை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ரவுடின்னு சொன்னதுக்கு வந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருந்தோம். அதற்கு ஒரு சில பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீனே வந்து கடந்து போயிருக்கலாம், நீ தான் இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குற விளம்பரத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேரோட கருத்துக்கள் வந்து இருந்துச்சு. நான் எதற்காண்டி நான் கடந்து போகாமல் இதை பற்றி பேசினேன் அப்படின்னா, தொடர்ந்து அண்ணன் ராமர் பாண்டியன்லேருந்து தம்பி தீபக் பாண்டியன் வரைக்கும் அவங்கள வந்து ரவுடின்னு சொல்லும்போது இதே பொதுத்தலங்களில் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவித்தோம், எல்லாமே வந்து பேசியிருந்தோம். மற்றவங்க சொல்லும்போது இந்த கேள்வி கேட்குறோம், நம்ம அண்ணன் சொல்லும்போது நம்ம மனவேதனை அளிக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்றதான் நம்ம சொன்னமே தவிர்த்து வந்து அண்ணனை எந்த இடத்துலையுமே வந்து சிறுமப்படுத்தலை. ஏன்னா தமிழனவேந்தருக்கே தெரியும் தம்பி தினேஷ் மலரை பற்றி. ஏன்னா எங்கே போனாலுமே வாடா மீடியாக்காரன் அப்படின்னு வந்து அண்ணன் உரிமையாக பேசுவாங்க. அதே மாதிரி அண்ணன் வந்து குழந்தைத்தனமான மனசு, அண்ணனை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா அண்ணனை அடுத்தடுத்து நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதனால் வந்து அண்ணன் எதுவும் தவறாக எடுத்துக்க மாட்டேன் நான் நம்புகிறேன். இந்த விஷயத்தை கடந்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதே தென்காசி தொகுதியில் டாக்டரோட தோல்விக்கு காரணம் அண்ணன் ஜான் பாண்டி தான் அப்படின்னு வந்து ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் தளங்களையாக இருக்கட்டும், ஒரு சில பேர் வந்து விமர்சிக்கும் போது அதை நான் கடந்து போகாமல் நான் தான் வந்து, அதாவது இப்போ நடந்த மக்களவைத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 4 முனை போட்டி, 3 முனை போட்டி கிடையாது. அதே போல் டாக்டர் வந்து 7 முறை வந்து இன்னும் தோற்றுருக்காங்க. அப்போல்லாம் நீங்கள் ஜெயிக்க வைக்காமல் விட்டுவிட்டு இன்றைக்கி தோற்றதுக்கு காரணம் வந்து அண்ணன் ஜான் பாண்டி மீது வந்து நீங்கள் பழி சுமத்துறது வந்து தவறு. முதல் முறையாக தென்காசி தொகுதியை வாங்கி அதில் தன்னோட அரசியல் காலில் வந்து பதிச்சிருக்காங்க அண்ணன். அதாவது 2,11,000 ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அரசியல் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். இந்த விஷயத்தை நான் கடந்து போயிருக்கலாமே, பேசத்தான் செஞ்சேன். அதே போல் பொதுத்தலங்களில் டாக்டரை பற்றி இந்த சௌத்ரி போன்ற நபர்கள் வந்து விமர்சனம் செய்யும் போதும், டாக்டர் சாதி வெறியன்னா நீ சௌத்ரி, நீ தேசிய லெவலில் சாதி வெறியன், டாக்டர் தோக்கடிச்சவங்கிறக்காண்டி நீ வந்து மாறுதட்டி சந்தோஷப்பட்டுக்கிற, ஆனால் உன்னால் உன் சமூகத்தை சேர்ந்த 3 பேர் வந்து தோற்கடிக்கப்பட்டுட்டாங்க, அது ஒன்னால தான் அப்படின்னு வந்து சௌத்ரி போன்ற ஆட்களுக்கும் வந்து நம்ம எதிராக வந்து களமாடிட்டு தான் இருக்கிறோம். அதை நம்ம கடந்து போகல. அதனால் வந்து இதை நீ கடந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஏன்னா என்னோட கருத்தை வந்து ஒரு மீடியாக்காரன் இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி அண்ணன் கடந்து போவாங்க. இது விமர்சனமாக அண்ணன் ஒருபோதும் எடுத்துக்க மாட்டான்ற நம்பிக்கை அண்ணன் மீது எனக்கு இருக்குது. அதனால் நல்லா கேட்குறேன். இப்போ இந்த காணொலியோடய நான் வந்து பதிவு பண்ண போகிறேன். இப்போ இது நான் யாதற்கு ஆதரவாக நான் வந்து பேச போகிறேன் அப்படின்றது வந்து நீங்களும் இந்த காணொலி வந்து பொறுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி அந்த பழைய மூவேந்தர் மீடியா வந்து எதனால் முடக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பற்றி நான் இதே சேனலில் வந்து ஒரு காணொலி வந்து பதிவிட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா போய் பாருங்கள். இதே சேனலில் வந்து வீடியோ வந்து கீழே இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதனால் வந்து இந்த சேனல், அதாவது வந்து தினேஷ் மல்லர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு வந்து நல்ல விஷயமா கொண்டு வர, நல்ல செய்திகளை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து இந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ இந்த காணொலி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தம்பி தீபக் பாண்டியன் ரவுடின்னு சொன்னோன்னே இப்போ நான் வந்து உரிமையாக கேட்டேன், அண்ணே நீங்கள் சொன்னது வந்து வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து என்னோட வானிலை வந்து நான் கேட்டிருந்தேன். ஆனால் ஒரு சில பேர் வாட்ஸ்அப் தளங்களில் வந்து அண்ணனை வந்து கொச்சைப்படுத்தி விதமாக சில வார்த்தைகள் பதிவு பண்ணி சில பேர் வந்து கேட்டீங்க. அவங்களை போன்ற நபர்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வந்து பொதுத்தலங்கள், அதாவது முகநூல் தளமாக இருக்கட்டும், யூடியூப் தளங்களில் வந்து ரவுடின்னு சில பேர் வந்து பேசுனாங்களே தன்னோட அரசியல் லாபத்துக்காண்டி, அப்போதைக்கு நீங்களாம் எங்கே போனீங்க? ஏன் வந்து நீங்கள் கேள்வி கேட்கல?
நான் வந்து எல்லா விஷயத்தையுமே நான் கேள்வி கேட்பேன். அதனால அண்ணன் வந்து உரிமையாக நான் கேள்வி கேட்டிருக்கேன். இத்தனை பேர் ஒருத்தரெல்லாம் வந்து கேட்குறாரு வாட்ஸ்அப்பில் வந்து, இந்த நெல்லையில் தான் படுகொலை நடந்திருக்கு, ஜான் பாண்டி அங்கே தான் பக்கத்தில் இருக்கார், எங்கே போனார் அப்படின்றலாம் ஒருத்தர் வந்து அசால்ட்டாக வாய் கூசாமல் இப்படி மரியாதை குறைவாக வந்து அண்ணனை வந்து கேட்டார். அப்போ நான் என்ன அவங்கள போன்ற ஆட்கள் சொல்ல வரேன்னா, ஒரு டைம் பாதிக்கப்படும் போது மட்டும் சமுதாய தலைவர் எங்கே, டாக்டர் எங்கே போனார், ஜேபி எங்கே போனார்னு இதே வாய்கிலேயே பேசக்கூடிய சகோதரர்கள் வந்து அதற்கு முன்னாடி அவங்க தேர்தலில் நிற்கும் போதோ இல்லை அவங்கள பொதுத்தளத்தில் விமர்சனிக்கும் போதோ ஏங்க ஒரு சமூகத்துக்குள்ள இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. அதாவது அண்ணன் வந்து ஒருவேளை அவர் வீட்டு மேலே தம்பி தீபக் பாண்டியனும் முத்துமனவும் பெட்ரோல் குண்டு அடித்தனால அந்த கோபத்தில் விருத்திலோட நான் அண்ணன் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து பதிவு பண்ணி இருந்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் அவரோட குணன்றது குழந்தைத்தனமான மனசு. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பேசி பகிர்ந்த விஷயத்தை வச்சு சொல்கிறேன். இப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பசுபதி பாண்டியனுக்கு வந்து எதிரானவர் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து இங்கே நம்ம சமூக மக்கள் பற்றியில் வந்து அவங்க அரசியல் ஆபத்துக்காண்டி இங்கே ஒரு பின்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. அப்படி நினச்சிருந்தா அண்ணன் ராமர் பாண்டியனோட படுகொலை செய்யப்படும் போது ஏன் வந்து அங்கே ஜான் பாண்டியனை வந்து சந்திக்கணும், அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லணும். அங்கே நிறைய விஷயங்கள் வந்து அண்ணன் ராமர் பாண்டியனோட குடும்பத்துக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி வந்துட்டு போனவரை முதற்கொண்டு இந்த சமூகம் என்ன விமர்சிச்சு, பாடியை வாங்கி கொடுக்க வந்துட்டாரு ஜேபி அப்படின்ற மாதிரி அவரை பற்றி தவறாக நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க. என்ன அப்போ கூட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பேசினவங்களுக்கு நான் எதிர்த்து பேசத்தான் செஞ்சேன். வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணவங்களுக்கு நான் அவங்களுக்கும் எதிர்த்து தான். எங்கள் ஒரு மனுஷன் வந்தாலும் குறை சொல்கிறீங்க, வரலாற்றையும் குறை சொல்கிறீங்க. இப்போ நடக்கக்கூடிய படுகொலையெல்லாம் வந்துட்டாங்க, இயக்கங்கள்லாம் வந்து பாடியை வாங்கி கொடுக்க வந்துடுது. ஆனால் ராஜ்குமார் வழக்கறிஞர் ராஜ்குமார் வந்துட்டாரா, இவர் உடலை வாங்கி கொடுக்க தான் வந்துடுறாரு அப்படின்னா வேறு யார் தான் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துக்கு யார் தான் வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் நீங்கள் குற்றம் சொன்னீங்க அப்படின்னா எப்படி நாளைக்கு இந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு இயக்கங்களாக இருக்கட்டும் தலைவர்கள் எப்படி வருவாங்க? இந்த சமூகத்தில் எல்லாருமே குறை சொல்வதற்கு மட்டும்தான், இவர் சரியில்லை அவர் சரியில்லை, இவர் வந்து இப்படி பண்ணுறாரு அவர் வந்து அப்படி பண்ணுறாரு, நம்ம குறை மட்டும்தான் சொல்கிறோமே தவிர்த்து வந்து அவங்க ஒருங்கிணைக்கிறக்கான வேலை யார் இது வரைக்கும் பார்த்தது? இதே வந்து கரூரில் ராமர் பாண்டியன் படுகொலை நடந்து 2ஆம் நாள் வந்து ஸ்டாலின் தான் வந்துட்டு அண்ணனுக்கு தகவல் கொடு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது வந்து இருங்க இந்த பேசிடுவோம் அப்படின்னு வந்து தம்பி ஸ்டாலின் தான் ஃபோன் அடிக்கிறாப்புல, ஐயா இந்த மாதிரிங்கய்யா அண்ணன் ராமர் பாண்டியன் வந்து படுகொலை செய்யப்பட்டாரு, நீங்கள் வாங்கயா மக்கள் எல்லாம் நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து தம்பி ஸ்டாலின் தான் வந்து பேசுகிறாப்புல. பேசும்போது அதுக்கப்புறம் இந்த தினேஷ் மலர் இருக்காங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் வாங்கி பேசுகிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து வச்சுனே நீங்கள் வந்தால் தானே சரியாக இருக்கும், நீங்கள் வாங்கினே அப்படின்னு சொல்கிறோம். இல்லைடா நான் வெளில இருக்கேன்டா, கொஞ்சம் வர முடியாத இடத்துல இருக்கேன்டா, இப்போ வர தோதுலையாடா அப்படின்னு. இல்லைண்ணே நீங்கள் மக்கள் வரணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு அண்ணன்ட்ட தான் பேசுகிறோம். இது என்னென்னா தம்பி ஸ்டாலின்கிட்ட வந்து கேளுங்க, திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல வத்தலக்குண்டுன்னு நினைக்கிறேன், தம்பி ஒரு ஊர் பேர் வர டக்குன்னு வரல, நாங்கள் தான் வாங்கி பேசுகிறோம். அப்புறம் அண்ணன் திடீர்னு எங்களுக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு, சரி வர தோதுலன்னு சொன்னவங்க திடீர்னு எப்படி வந்தாங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு போன அவரையும் தானே இதே ஆட்கள் தானே விமர்சனம் பண்ணீங்க. அதே போல் தென்காசி தொகுதியில் இந்த டைம் ஓட்டு கேட்க போகும்போது நம்ம அண்ணன் பசுபதி அண்ணனோட ஆதரவாளர்கள் சும்மாவாக இருந்தீங்க, அதுவும் இளைஞர், அதாவது மிஞ்சி போன 20 வயசு 22 வயசு இளைஞர்கள் தானா. அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது மாவீரன் பசுபதி பாண்டியன் வாழ்கன்னு நிறைய டைம் வந்து அண்ணன் திரும்பி போகிற வரைக்கும் இந்த வந்து கோஷத்தை போட்டிருக்கீங்க. அப்போ இந்த வெறுப்புணர்வுகளை யார் சம்பாதிக்கிறது? ஒரு காலத்தில் அண்ணன் பசுபதி பாண்டியன் வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து பொது மேடையில் ஒரு சில வார்த்தையில் வந்து தவறாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டாங்களாம். அண்ணன் பசுபதி பாண்டியன் வச்சா இருந்தாலும் வந்து ஒரு தலைவர் வந்து நம்ம பொதுத்தளத்தில் பேசிடக்கூடாரா அப்படின்னு அண்ணன் வந்து வருத்தப்பட்டாங்களாம். இது அண்ணன் பசுபதி பாண்டியனோட கூட இருந்த ஒரு சில அண்ணன்மார்கள் இதே பதில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஒரு தலைவன் என்ற அந்த அகம்பாவம் இல்லாத ஒரு மனிதர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள். ஏன்னா நான் நேரில் சந்திச்சிருக்கேன், அவர் அருகாமையில் நான் உட்காந்துருந்திருக்கேன். அந்த திண்டுக்கல் பகுதியில் அவனுக்கும் பசுபதிக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஏதோ ஆகாதவர்கள் இருக்குது, அவங்களுக்குள்ள ஏதோ மோட்டிவாக இருந்திருக்குது. பசுபதியோட படுகொலைக்கு முத்துப்பாண்டி காரணம்னு எனக்கு காதுக்கு வந்து செய்தி வந்துச்சு, அதனால தான் அவனை பொறுப்பில் வந்து நான் நீக்கினேன். அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் இது ஒன்றவே இல்லையே, எவனா ஒருத்தர் இப்படி தானே சொல்லுவேன், அதெல்லாம் கடந்து போன முடியாது, இதெல்லாம் எதுக்குடா இது பண்ணிட்டு இருக்கா அப்படி வந்து நீங்கள் காணொலி மூலமாக வந்து சொல்லணும்னே, இது வந்து மக்கள் பார்வை போனால் தானே மக்களுக்கு நிறைய பேர் தெரியும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாமல் கண்டவன் ஏதாவது கேட்டுட்டு இருப்பேன், அவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு வந்து அண்ணன் சொன்ன இந்த வார்த்தை. இந்த மாதிரி அண்ணன் மீது உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து நிறையா குற்றச்சாட்டு இருக்குதோ நேரில் போங்க. அதாவது வந்து அண்ணனை வந்து உங்கள் எல்லாத்தையுமே தெரியும், ஆனால் உங்களை வந்து அவருக்கு எல்லாத்தையுமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் நேரில் ஒரு டைம் வாய்ப்பை பாருங்கள், அவர் போய் நேரில் அவர்கிட்ட வந்து பேசினீங்கன்னா தெரியும் அவரோட ஒரு தலைவன் என்ற அகந்தை இல்லாமல். இன்றைக்கி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களே, நம்ம சமூக மக்களே வந்து மதிக்க மாட்டாங்க. என்ன நாயை விட கேவலமாக மதிக்கக்கூடிய சூழலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்
ஒரு தலைவன் என்ற அந்த அகந்தை இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமாக ஒரு உறவினர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி சரிசமாக அண்ணன்ட்ட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக தான் பக்கத்தில் தான் உட்காந்து நான் அந்த இதை கேட்டுட்டு இருக்கேன். அவர் நினைச்சிருந்தா அவர் கோவப்பட்டு நீ அடிக்க கூட செஞ்சிருக்கலாமே, அது செய்யவே இல்லை. எனக்கு அதுதான் மிகப்பெரிய, ஏன்னா அண்ணனை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க, அவருக்கு கோவம் வச்சுன்னா யார் என்னன்னு பார்க்காம டக்குன்னு அடிச்சு விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன பயலாக இருந்து நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் இதுல இருந்தே அவரோட மனசு என்னன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. உங்களுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கு, அதை டைரெக்டாக அவர்கிட்ட போய் கேளுங்க, அது தவறுகள் கிடையாது. ஆனால் பொதுத்தளத்தில் எழுதுறதுங்கிறது வந்து அது நம்மளை நாமளே தாழ்த்தியிருக்கான செயல். இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கப்படும் போது தலைவர்கள் ஏன் வரலன்னு நம்ம இளைஞர் வந்து விமர்சிக்கிறீங்க, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டா இவர் உடலை வாங்கி கொடுக்கறக்காண்டி வந்தாருங்கிறதையும் விமர்சிக்கிறீங்க. இந்த விமர்சிக்கிற ஆளெல்லாம் அந்த களத்தில் வந்து நிற்பாங்களான்னு பார்த்தா அவங்களும் கிடையாது. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சமூகத்துக்குள்ளேயே ஒருவரை தாழ்த்தி நம்மளும் மேலே வர மாட்டேங்கிறோம். இன்னைக்கு மற்ற கம்யூனிட்டி எல்லாமே அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டுருச்சு. இனி வரும் காலங்கள்லையாவது வந்து இவங்களை எப்படி ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம இளைஞர்கள் முன்னெடுக்கணுமே தவிர்த்து வந்து நம்ம சிறுமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களோட மகள் சந்தனப்பிரியா கூட என்ன சொல்லுது, அருவாள் கொள்ளும் அரசியல் வெல்லும் அப்படின்னு இருக்குது. இனிமேல் வந்து ஆயுதம் எடுக்காதீங்க, எங்கள் அப்பா திருப்பியா வந்துட போறாரு, இனிமேல் யாரும் எடுக்காதீங்கன்னு அந்த பொண்ணோட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இனிமேல் இந்த சிக்கல் வேணாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த சிக்கலை உருவாக்குறது யார் அப்படின்றத நம்மளை போன்ற இளைஞர் தான் வந்து சிந்திக்கணும். அதனால வந்து பொதுத்தலங்களில் இன்னைக்கு தம்பி தீபக் பாண்டியன் வந்து சொன்னாங்கிறக்கான்னு நம்ம கேட்குறோம். அப்போ அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து பொதுத்தளத்தை விமர்சனம் பண்ணும்போது ஏன் நம்ம அதை கேட்க தவறணும்? அதனால நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் என்ன தெரியுமா, வந்தாலும் குத்தம்ங்கிறீங்க, வராட்டியும் குத்தம்ங்கிறீங்க. ஏன்னா ஒரு மனிதர் எவ்வளோதான் கடந்து போவார், இன்னும் யார்கிட்ட தாங்க சிக்கல் இல்லை. இன்னைக்கு கூட்டமைப்புக்குள்ளேயே பல சிக்கல் இருக்குது. அக்கா பார்வதி அக்கா தனியாக, பாப்பா சந்தனப்பிரியா தனியான்னு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கத்திலும் இன்னைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயும் நீயா நானான்ற போட்டி இருக்கத்தான் செய்யுது. அதே புதிய தமிழகத்துக்குள்ளேயும் நீயா நானான்ற போட்டி இருக்கத்தான் செய்யுது. இயக்கங்களுக்குள்ளேயே அப்படி இருக்கத்தான் செய்யுது. யார்கிட்ட தாங்க இந்த சிக்கல் இல்லை? நான் தலைவர்கிட்ட உங்களோட உரிமையை வந்து நீங்கள் கேள்வி வைக்கலாம், தப்பு. ஆனால் விமர்சிக்க கூடாது. அவர் வந்து இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், இவர் இந்த துரோகம் பண்ணிட்டார், அந்த துரோகம் பண்ணிட்டு யாரையும் கொச்சைப்படுத்தாதீங்க பொதுத்தலங்களில் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, ஆயுதம் எடுத்த எல்லாருமே ரவுடிகள் கிடையாது. இங்கே ஆயுதம் எடுப்பதற்கான ஒரு காலத்தில் தேவை இருந்தது, ஆயுதம் எடுத்தார்கள். இன்று அரசியல் தான் தேவை, அதாவது அரசியல் வெல்லும். அந்த பாதையை நோக்கி நம்ம பயணிக்கின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, இனிமேலாவது வந்து பொதுத்தலங்களில் எந்த தலைவரை பற்றியும் அவதூறு பரப்பாமல், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி, உங்கள் ஒரு சந்தேகம் தான் நாகரீகமான முறையில் கேள்வியெல்லாம் கேளுங்க, விமர்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி.